Friends, வீடியோ ரெகுலரா கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. Thank you. Hello friends, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம் ஒன்று பார்க்க போறோம். பொட்டேட்டோ லாலிபாப். இந்த உருளைக்கிழங்கு லாலிபாப் குழந்தைகளோட ரொம்ப விருப்பமான ஒரு ஸ்நாக் ஐட்டம். வாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு லாலிபாப் செய்யறதுக்காக நடுத்தரமான 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கூட 1 டீஸ்பூன் குடமிளகாய் எடுத்திருக்கேங்க. 3 விதமான குடமிளகாய் ஒவ்வொரு டீஸ்பூனா அளவு எடுத்திருக்கேன். இது வந்து குடமிளகாய் தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கேரட், முட்டைக்கோஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை, இதை சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லாலிபாப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோதுமை பிரெட்டை இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டைங்க வந்து நம்ம பிடிக்கிறப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இந்த நெல்லிக்காய் சைஸில் இது மாதிரி உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ஒட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாவு ஒன்று கரைச்சிக்கலாங்க. கோதுமை மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகளை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் தூளில் நல்லா இப்படி பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பிரெட் தூளில் புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை எல்லாம் இப்போ டீப் ஃப்ரை பண்ணலாங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் மிதமான தீயில் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னும் ஹெல்த்தியாகவும் இதை செய்யலாம். அதாவது பனையாரக்கல் எடுத்துட்டு அதில் இந்த ஒவ்வொரு உருண்டையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு இது எப்படின்னா, இந்த ஃப்ரெஷ்ஷான பிரெட் தூளை பரட்டி நம்ம இங்கே டீப் ஃப்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி செஞ்சால் பனையாரக்கல்லில் போட்டு செய்கிறப்போ சாஃப்டாக வருங்க. அதுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு பனையாரக்கல்லில் செய்யுங்க, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணதும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு லாலிபாப் ரெடி. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க இந்த லாலிபாப் கூட இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துடலாங்க. குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பொட்டேட்டோ லாலிபாப்பை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு கூடவே பச்சை சட்னி, இந்த சாட் ஐட்டத்துக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பச்சை சட்னியோடு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. தேங்க்யூ.